வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு உளுத்தம் உருண்டை தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு நான் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிச்சு காமி இவ்வளோ சாஃப்டாக ஹெல்த்தியாக அல்வா மாதிரி இருக்கும். ஒன்று கையோடு ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கிறவங்களே. நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தை வந்து ஒரு வாட்டி நல்லா தூசி இல்லாமல் புடைச்சிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா வறுத்துடுங்க. அது கருப்பு உளுந்து வந்து இரும்புக்கு ரொம்பவுமே நமக்கு சத்து உள்ளது, கால்சியம் நிறைந்தது. அதனால் இந்த மாதிரி நல்லா செவந்து வரும் வரைக்கும் இதை வச்சு வருங்க. அது வாசனையே வரும் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வறக்கட்டும். நான் அதை பாருங்க எடுத்து இந்த மாதிரி அழுத்தினீங்கன்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னும் வறுபடையில் நல்லா வறுபடட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இறக்கணும். இப்போது நம்ம அரைக்க வேர்க்கடலையை வந்து பாதி தோல் நீக்கிட்டோம், மீதி வந்து நீக்காமல் இருக்குது. நம்ம வீட்டிலே வறுக்கிறோடைய பரவாயில்ல. இப்போ இதை வந்து நல்லா ஒரு குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சா போதும். இப்போ இதுலேயே நான் வந்து 1 கப்பு உளுந்து வறுத்து அரைச்ச உளுத்தமாக வந்து போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, வேர்க்கடலையும் உளுந்தும் வறுத்தரைச்ச உளுந்தும் இப்போ மாவு வந்து ரெடியாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். நம்ம உளுந்த உருண்டைண்டபடியாக நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நான் வந்து ஒரு 10 தேங்காயை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது லட்டில் வந்து உருண்டையில் வந்து நம்ம சாப்பிடும்போது இடையில் கடிபடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா காஞ்ச தேங்காயை அடுங்க, அதாவது முத்தின தேங்காய் இருந்தால் நல்லது. நெய்யில் போட்டு பொரிச்சோம்னா ஒரு 10 நாளைக்கு தேங்காய் வந்து கெட்டு போகாது. நம்ம லட்டு வந்து சூப்பராக இருக்கும். உளுத்தம் உருண்டை சொல்லலாம், லட்டு சொல்லலாம், நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துருங்க. ஸோ அதே நெய்யிலே நான் முந்திரி, உங்களுக்கு என்னென்ன நட்ஸு பிடிக்குமோ இல்லை இது பாதாம் பிடிக்குமோ நீங்கள் பாதாம் போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி போடுறேன். நல்லா செவந்து வரட்டும். இப்போது கருப்பு திராட்சை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வைங்க. பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாம் நல்லா இதாக வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுத்தம் மாவையும் வேர்க்கடலையும் கொஞ்சமாக போட்டு கிளறுவேன். நான் கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக போட்டு கிளறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிப்படாமல் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. நான் ஃபுல்லாக கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டு வாங்க. நமக்கு அல்வா மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும். வெயிட் பண்ணி நம்ம கிளறணும். கை விடாமல் நல்லா கிளறணும். அப்போ தான் நமக்கு வெல்லம் உளுந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். கருப்புளுந்து பெண்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே ரொம்பவுமே நல்லது, எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுதான் பதம் உறவுகளே. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே வறுத்துருக்கேன், ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதனால் நமக்கு இந்த பதமே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், நம்ம கரண்டியிலேருந்து எடுத்து போட்டால் போகுது பாருங்கள், அல்வா மாதிரி வந்திருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கும்.
நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா உருட்டியாச்சு. உண்மையாகவே அவ்வளவு அருமையாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நம்ம இந்த உளுத்த மாவில் வந்து உருட்டினோம்னா ஒட்டாது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே போல் உங்களுடைய பசங்களுக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.